ஹலோ, வணக்கம். 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 ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிறந்த நாள் என்ன? சரி, ஓகே. 50வது பிறந்த நாள் சொல்லி எங்களோட ஜியாக்காக்கு ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க. சரிதானே? ஓகே, அடையம் ஜாரண்டு நீங்க சொல்லணும். பார்க்கலாம் நீங்க ஜாரை கெஸ் பண்றீங்கன்னு சொல்லி. சரி, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு பொக்கையை கொடுத்துருவாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி அழகான ஒரு பொக்கையை கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, ஓகே. உங்களோட கெஸ்ஸிங்ல வந்து ஜார் இந்த மாதிரி எல்லாம் செய்திருப்பாங்க. உங்களோட கெஸ் பண்றீங்க? இது தங்கச்சி செய்திருப்பான்னு நினைக்கிறேன். தங்கச்சி. சரி, வேற ஒரு தரம் இல்லையா? வேற இல்ல, இது தங்கச்சி தான் செய்து. இது தங்கச்சியான்னு தான் சொல்றீங்க. சரி, பார்க்கலாம். நான் சொல்றேன்னு சொன்னா சரி. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்க தந்திருக்காங்க. அப்படி 50வது பிறந்த நாள் சொல்லி அப்படியே அழகான ஒரு ஐசிங் கேக்க தந்திருக்கிறாங்க. சரி, அதையும் அப்படியே டேபிள்ல வையுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, சரி. உண்மையிலேயே தங்கச்சி இல்லாட்டிக்கு வேறு யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? வேற ஒரு நேரம் இல்ல, இது தங்கச்சி தான் செய்த. சுவர் தங்கச்சி தான். நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே தங்கச்சி இல்ல. சரிதானே? உண்மையிலேயே தங்கச்சி இல்ல. சரி, பார்க்கலாம். இன்னொரு அழகான நிறைய ஃப்ரூட்ஸ் இதை தந்திருக்கிறாங்க. ஓகே, கவனம். கொஞ்சம் வெயிட் ஆனதா அங்க அப்படியே. சரி, எல்லாத்தையும் தருவோம். ரைட். இனிப்பான உரைப்பான பண்டங்களை தந்திருக்கிறாங்க, ஸ்வீட் ஐட்டங்களை. சரி, ஓகே. இன்னும் இருக்குது. உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி தங்கச்சின்னு சொன்னீங்களே, என்ன பேர்? சுபா. சுபாங்க இருக்காங்க பிரான்ஸ்ல. உண்மையிலேயே தங்கச்சி இல்ல. சரிதான், அந்த மாதிரி பேர்ல வரையில. உண்மையிலேயே அந்த மாதிரி பேர்ல வரையில. சரிதான், உண்மையிலேயே வரையில. தங்கச்சி இல்ல, அந்த மாதிரி பேர்ல வரையில. சரிதானே? சரி, வேறு யாரும் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? என்ன கிஃப்ட்கள் இருக்குது? சரி, உங்களுக்கு வேற ஒரு தரம் இல்ல, இது தங்கச்சி தான். இது தங்கச்சி. எனக்கு தெரியும், எனக்கு செய்யறேன்னா மகனும் எல்லாம் தங்கச்சி. மகன் இன்னும் வரையிலேன்னு எனக்கு தெரியும். மகன்கிட்ட இருந்து இன்னும் வரை என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இது தங்கச்சி தான். நான் சொல்றேன் உண்மையிலேயே தங்கச்சி இல்ல. சரிதானே? சரி, தங்கச்சி இல்லாமல் இருந்திருந்தால் என்ன பனிஷ்மெண்ட்? என்ன பனிஷ்மெண்ட்? இல்ல, நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். சரி, இதுல கிஃப்ட்கள் எல்லாம் இருக்குது. சரி, ஸ்ரீயண்ணா நீங்க சொல்லுங்க. என்ன நீங்க யாரு கெஸ் பண்றீங்க? மச்சாலா அல்லது மகனா? விளங்கல, தெரியாது. தப்பிச்சு விடலாம்னு பாக்குறீங்களா? சரி, உண்மையிலேயே அவங்க இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அவங்க இல்ல. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. அதையும் ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, அழகான ஒரு கேன் பேக் ஒன்று தந்துருக்காங்க. ஒரு பர்ஸ் மாதிரி. அந்த மாதிரி கேன் பேக்கையும் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கா? சரி, ஓகே. எல்லாரையும் மகன் செய்திருப்பாங்க அல்லது தங்கச்சி செய்திருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களே, உங்களோட மருமகள் செய்ய மாட்டாங்களா? மருமகள் செய்தா மகனும் மருமகளும் தானே. மகள் செய்தா மகளும் மருமகனும் செய்வேனா? இல்ல, மகளும் இல்ல, மருமகளும் இல்ல, மகனும் இல்ல. ஆனா தங்கச்சி என்று சொல்றீங்க. உண்மையிலேயே தங்கச்சி இல்ல. சரிதானே? சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. அதையும் ஓபன் பண்ணுங்க பாப்போம். என்ன இருக்கு? சரி, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றீங்களா? இதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன ஓபன் பண்ணினாதான் தெரியுமா? மணிக்கூடு போல இருக்கு. சரி, பாப்போம். வாட்ச். ஓகே, அழகான ஒரு வாட்ச் ஒன்று தந்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். சரி, என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வர முடியாதவங்க ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்குது. உண்மையிலேயே ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்குது. சரி, உண்மையிலேயே உங்களோட தங்கச்சி இல்ல. நீங்க தங்கச்சி என்று சொல்றீங்க. உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னால் நான் அந்த இடையில ஒரு கேள்வி எனக்கு கேட்டு நான் யார் செய்திருப்பாங்க. சரி, உங்களோட மகள் அந்த மாதிரி மகள் மருமகன் இப்ப சரி, பெரிய ஒரு அதிசயமா இருக்கு. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அதையும் ஓபன் பண்ணுங்க. என்ன இருக்கு இதுல? கட்டாயம் அதை சொல்லணும்.
சொன்னாதான் நானும் என்ன யார் அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. சொல்லுங்கல என்னன்னு சொல்ல தெரியும். சொல்ல தெரியும். கிழிங்கினது. அதுக்கு இல்லைங்க இதுக்கு இல்லையா? சரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அண்ணா கொடுத்துட்டு வாங்கோ சரிதானே? யாருன்னு நீங்க சொல்லாதீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா கொடுத்துட்டு வாங்க, யாருன்னு நீங்க சொல்லாதீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. தாங்கள் கோல் பண்ணி கதைக்கிறது உங்களோட குடும்பத்தோட ஒரு ஒற்ற உறவான ஒரு நட்பு அனுப்பி இருக்கிறாங்க சரிதானே? உங்களோட குடும்பத்தோட ஒரு அந்யோன்யமாக பழகின ஒரு நட்பானாக்கள் தந்திருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா தாங்கள் வர முடியாது என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த தருணத்துல தாங்கள் ஒரு கிஃப்ட கொடுக்கணும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. சரி இப்ப சொல்லுங்க ஜாரன் சார். வேற ஒரு தடவை இல்ல, அப்படி ஒரு தடவை இல்ல. என்ன சொல்றீங்க? இது வளவும் தங்கச்சிதான். தங்கச்சிதான் உண்மையிலேயே தங்கச்சி. சரி தங்கச்சி இல்லாட்டிக்கு என்ன இதுல என்ன தர போறீங்களா? எனக்கு இதுல நீங்க என்ன வேணும்னாலும் எடுத்துக்கொண்டு. சரி ஓகே. என்னது எடுக்கிறது? இந்த பட்டியா எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த பட்டியா விசேஷம் போல இருக்கு. அப்படியா? ஓபன் பண்ணி பாப்போம். மணிக்கூட மாதிரியும் இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? சரி அப்படியே ஓபன் பண்ணுங்க. மயில முடியும். அப்படி எப்படி இப்ப சொல்லுங்க அவ்வளவு இருக்கு மனசுல. அப்படி எப்படி? சரி ஜியாக்கா கட்டிக்காரியன்னு எனக்கு தெரியும் சரிதானே? இதுல சொல்லுங்க இது எவ்வளவு காசு இருக்கு இதுல? அப்படியே கொட்ட வந்து கொண்டே இருந்தது. 50,000 தெரியும். சரி ஓகே 50,000 ரூபாய் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா ஜார்தான் சொல்லி நீங்க கெஸ் பண்ணினது உண்மையிலேயே ஒரு புள்ளியான ஆளை செலக்ட் பண்ணி இருக்கிறீங்க. ஒருபோதும் இல்ல. உண்மையிலேயே இந்த கிஃப்ட் யார் அனுப்பினா? இந்த கிஃப்ட் யார்? எல்லாரும் சேர்ந்து. சரி பார்க்கலாம். ஒரு கிஃப்ட் கவிதையை ஒன்று தந்திருக்கிறாங்க. இதை யார் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி சொன்னா உங்களோட மகனும் மருமகளும் அனுப்பி இருக்கிறாங்க. ஐயோ சரிதானே? என்ன சொல்றீங்க? அப்ப அவங்கள செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. தெரியும். ஆனா அவைகள் பின்னேறதான் நான் எதிர்பார்த்திருக்கேன். சரி அப்படி சரி ஓகே. அந்த மாதிரி ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க. யாரா? தம்பியா மகனா? இல்ல மருமகளா? இல்ல தங்கச்சியா? சரி ஓகே. தாயா இருந்து என்னை தாங்கிய அன்பே, தோழியா இருந்து என் குறைகளை கேட்கும் பண்பே, 1000 இந்த உலகில் இருந்தாலும் எனக்கு கிடைத்த பெருபெரும் நீயே அக்கா. சிறு வயதில் சண்டையிட்டு வளர்ந்தபின் என் வெற்றியை கொண்டாடி துன்பங்களில் தோள் கொடுத்தாய். மலர்ந்த புன்னகை என்றும் நிலைக்க என் இதயங்கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா. உழைப்பின் இலக்கணமாய் உயர்ந்த என்னை எண்ணங்களின் சிகரமாய் எங்கள் குடும்பத்தின் ஒளியாய் என்றுமே ஜொலிக்கும் அக்காவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களோட தங்கச்சி பிரான்ஸ்ல இருந்து சுபா, உங்களோட மச்சான், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி ஓகே. தங்கச்சி என்று சொல்லி கொண்டிருந்தீங்க. உண்மையிலேயே அந்த தங்கச்சி தான். அந்த டைமை நீங்க மேனேஜ் பண்ணி இருக்கிறீங்க போல இருக்குது. என்னன்னு சொன்னா அவதான் இந்த டைம்ல அனுப்பியிருக்கிற 4வது தடவையா உங்களோட வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் சரிதானே? ஓகே. எப்படி அந்த மாதிரி தங்கச்சி என்று கெஸ் பண்ணினீங்க? அதுக்கு இப்ப உங்கள்ட்ட தங்கச்சி நாங்கள் அப்படித்தான் 2 பேரும். எனக்கு அவ செய்வாண்டு எனக்கு ஒரு இது இருந்தது. விரைக்கு இருந்தவ விரையெல்லாம் போச்சு. அப்ப இப்படியோ ஏதோ ஒன்று செய்வாண்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஓகே சரி ஓகே. என்ன சொல்றீங்க? உங்களோட தங்கச்சி, உங்களோட மச்சான், பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செய்ததுக்கு. உண்மையிலேயே ஒரு ஏற்கனவே எனக்கு ஓட பண்ணிட்டாங்க. ஒரு உண்மையிலேயே ஒரு அந்த பிரியமான அந்த அன்பு பார்த்து அக்காவுக்கு என்ன தேவை என்று சொல்லி அந்த மாதிரி செய்யணும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இந்த 50வது வயதின் நிறைவுல கிடைச்சிட்டு இருக்கணும். உடலோட ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் நீடூழி காலம் இருக்கணும் என்று சொல்லி இந்த சந்தோஷமாக இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்தித்து புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படித்தானே? சரி ஓகே. தேங்க்யூ சோ மச். குட் லக். கேக் ஒருக்கா கட் பண்ணுவோமா?
என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே. சில நேரம் புன்னகையாலே பூக்கள் தந்திடுவாள், சில நேரம் சண்டைகளாலே என்னை வென்றிடுவாள். பேசாமல் மௌனத்தினாலே மனதை சொல்லிடுவாள். இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் தந்திடுவாள். கண்ணில் அன்பை சொல்வாளே, யாரும் இல்லை இவள் போலே. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே. உலகம் எந்தன் உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள். உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள். உள்ளங்கையில் பாசம் வைத்து உணவை தந்திடுவாள். உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாள். இவள் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை. மறுஜன்மம் வந்தால் கூட நான் தான் இவளின் பிள்ளை. என்றும் என்றென்றும் இவள் சொந்தம் வேண்டும். கண்ணில் அன்பை சொல்வாளே, யாரும் இல்லை இவள் போலே. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே. கண்ணீர் துளிகள் வேண்டும் என்று கண்ணை கேட்கின்றேன். கண்ணீர் துடைக்க இவளும் வந்தால் தினமும் அழுகின்றேன். என்னை நானே காண்பது போலே இவளை பார்க்கின்றேன். என்றும் எங்கும் வழித்துணையாக இவளை கேட்கின்றேன். உறவென்னும் வார்த்தைக்குத்தான் அர்த்தம் எங்கே கண்டேன். இவளன்பின் வெளிச்சம் முன்னே இரவும் பகல்தான் என்பேன். என்றும் என்றென்றும் இவள் சொந்தம் வேண்டும். கண்ணில் அன்பை சொல்வாளே, யாரும் இல்லை இவள் போலே. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே. சில நேரம் புன்னகையாலே பூக்கள் தந்திடுவாள், சில நேரம் சண்டைகளாலே என்னை வென்றிடுவாள். பேசாமல் மௌனத்தினாலே மனதை சொல்லிடுவாள். இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் தந்திடுவாள். கண்ணில் அன்பை சொல்வாளே, யாரும் இல்லை இவள் போலே. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே. நஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஓகே, சந்தோஷமா? ஓ சந்தோஷம். எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு சர்ப்ரைஸ். ஓ. தேங்க்யூ so much. குட்